சினிமாவில் இயக்குனரா, நடிகரா, திரைக்கதை ஆசிரியரா தனக்குன்னு தனி முத்திரையை பதிச்சவர் தான் பாக்யராஜ். இவர் இப்போ இல்லைனாலும் எல்லாருடைய மனசுலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. கே. பாக்யராஜ் அவர் நடித்த படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகர்கள்லாம் இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் சூர்யா கிரண் இவர் செப்டம்பர் 6ஆம் தேதி 1974 வருஷத்தில் பிறந்திருக்காரு. மார்ச் 11ஆம் தேதி 2024 வருஷத்தில் அவரோட 49வது வயசில் இறந்துட்டார். 1983 வருஷத்தில் வெளிவந்த படம் தான் முந்தானை முடிச்சு. இந்த படத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாகவும் நடிகை ஊர்வசி அவங்க கூட நிறைய சின்ன குழந்தைகள் வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தராக சூர்யா கிரண் அவருமே இருப்பார். முந்தானை முடிச்சு படத்தில் பாலு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருப்பார். இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது இவரோட வயசு 9. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நம்ம 3 பேரும் வாத்தியார் கிட்ட சமத்தியா வாங்க போறோம். இன்னைக்கு நம்ம சோறு திருநாள்ல அது வாத்தியாருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. ஐயோ சார், இவன் சொன்னால நான் சொன்ன மாதிரி சொல்றேன் சார். நம்ம ஒரு ஆம்பளைங்க யாரும் உனக்கு லாக் இல்ல. வாத்தியார் தான் பொருத்தமா இருப்பாரு. இவர் இந்த படத்துக்கு அப்புறமா கல்லுக்குள் ஈரம், மௌன கீதங்கள், ரங்கா, டார்லிங் டார்லிங் டார்லிங், நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற படத்துலலாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு. தெலுங்கு மொழிகளில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. குழந்தை நட்சத்திரமாகவே 35க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. டைரக்டராக தெலுங்கு மொழியில் நிறைய படம் எடுத்திருக்காரு. இவருடைய மனைவி நடிகை காவேரி. நடிகர் சூர்யா கிரண் இது இவருடைய அன்றின்று புகைப்படம். நடிகை சுஜிதா இவங்க ஜூலை 12ஆம் தேதி 1983 வருஷத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு 43. சூர்யா கிரண் இவருடைய தங்கச்சி தான் இவங்க முந்தானை முடிச்சு படத்தில் பாக்யராஜ் அவங்களுக்கு மகனா ராஜா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க அந்த படத்தில் நடிக்கும்போது இவங்களோட வயசு 1. பையன் நம்ம பையனுங்களா? நம்ம பையன் இல்ல, என் பையன். கொண்டு வர கொஞ்சம். சீக்கிரமே குழந்தை கத்த நீ வேற வீட்டு. இல்லடா. இவங்க அதுக்கப்புறமா குழந்தை நட்சத்திரமாகவே புதுயுகம், மனக்கணக்கு, பூவிலி வாசலிலே, காதல் பரிசு, மனிதன், அன்புள்ள அப்பா இந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. வளர்ந்ததுக்கப்புறமா பள்ளிக்கூடம், தாண்டவன், இனிய உளவாக, 5 உணர்வுகள் அப்படின்னு பல படம் பண்ணியிருக்காங்க. இவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளில் 95க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. 45க்கும் மேலே சீரியலில் நடிச்சிருக்காங்க. இவங்க 2010 வருஷம் அக்டோபர் மாதம் தனுஷ் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு தன்வின் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காங்க. நடிகை சுஜிதா இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம். நடிகர் பகவதி இவர் டிசம்பர் 5ஆம் தேதி 1973 வருஷத்தில் பிறந்திருக்காரு. இப்போ இவரோட வயசு 53. இவர் முந்தானை முடிச்சு படத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பாரு. இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது இவரோட வயசு 10. என்னடா அது கையில? எங்க சித்தி சூடு வச்சிடுச்சு. சித்தியா? நேத்துக்கு பாடம் எழுதலாம் தான் சார் சிலேட் எடுத்து வச்சு. ஆனா எங்க சித்தி வீட்டு வேலை செய்யாம உன்னை யாரடா பாடம் எழுத சொன்னானு சிலேட்டை பிடிக்கிட்டு சூடு வச்சு விட்டுச்சு சார். அதனால தான் சார் எழுத முடியலங்க சார். ஐயோ 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 அம்மா. நடிகர் பகவதி இது அவருடைய குடும்பம். இது அவருடைய அன்றின்று புகைப்படம். நடிகர் வெள்ளையங்கிரி இவர் ஜூன் 7ஆம் தேதி 1971 வருஷத்தில் பிறந்திருக்காரு. இப்போ இவரோட வயசு 55. இவரும் முந்தானை முடிச்சு படத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பாரு. இவர் அந்த படத்தில் நடிக்கும்போது இவரோட வயசு 12. நடிகர் வெள்ளையங்கிரி இது இவங்களுடைய மனைவி. இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. நடிகர் வெள்ளையங்கிரி இது இவருடைய அன்றின்று புகைப்படம். நடிகர் தவக்கலை ஜூன் 5ஆம் தேதி 1975 வருஷத்தில் பிறந்திருக்காரு. பிப்ரவரி 26ஆம் தேதி 2017 வருஷத்தில் இறந்துட்டாரு. இவர் இறக்கும்போது இவரோட வயசு 42. இந்த படத்தில் தவக்கலை அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பாரு. இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது இவரோட வயசு 8. தேவையில்லாத இடத்துல பின்ன மாட்டிக்கோ, தேவையான இடத்துல விட்டுரு.
இவர் இந்த படத்துக்கு அப்புறமா பாட்டு வாத்தியார், தங்கராசு அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. நடிகர் தவக்கலை, இது இவருடைய அன்றின்று புகைப்படம். நடிகர் சுரேஷ், இவர் அக்டோபர் 18ஆம் தேதி 1978 வருஷத்தில் வந்து பிறந்திருக்காரு. இப்போ இவரோட வயசு வந்து 48. இவரும் முந்தானை முடிச்சு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் நடிக்கும்போது இவரோட வயசு வந்து 5. நடிகர் சுரேஷ், இது இவருடைய மனைவி. இவங்களுக்கு ஒரு பையன் வந்திருக்காங்க. இப்போ இவர் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. நடிகர் சுரேஷ், இது இவருடைய அன்றின்று புகைப்படம். நடிகர் சக்ரி டொலேட்டோ, இவர் ஏப்ரல் 20ஆம் தேதி 1981 வருஷத்தில் வந்து பிறந்திருக்காரு. இப்போ இவரோட வயசு வந்து 45. இவர் குழந்தை நட்சத்திரமா சின்ன வீடு படத்தில் நடிகை கல்பனா அவங்களுக்கு தம்பியா சக்கரவர்த்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது இவரோட வயசு வந்து 11. I just now told you are not able to follow me. I came here to see my sister and my brother-in-law. தலகாரி கோர்தேஜ் போட்டாப்ல இருக்குற. நம்மளுக்கு வேற பிறந்தா கூட இப்படி தான் இருப்போம் போல இருக்குது. என்னது உன பச்சாட பார்க்கணுமா? இவர் இந்த படத்துக்கு அப்புறமா தெலுங்கு மொழிகளில் ஒரு சில படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. தமிழில் தசாவதாரம் படத்தில் கமலஹாசன் அவர் பல அவதாரம் வந்து எடுத்திருப்பாரு. அதில் ஒரு கேரக்டரில் கமலஹாசன் அவருக்கு ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருப்பாரு. பில்லா 2 இந்த படத்தில் கேங்ஸ்டராக வந்து நடிச்சிருக்காரு. இவர் டைரக்டராக உன்னை போல் ஒருவன், பில்லா 2, கொலையுதிர் காலம் இந்த 3 படத்தையுமே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடிகர் சக்ரி டொலேட்டோ, இது இவருடைய அன்றின்று புகைப்படம். நடிகர் சூர்யா கிரண், இவர் முந்தானை முடிச்சு படத்தில் மட்டும் இல்லாமல் மௌன கீதங்கள் படத்துலையும் பாக்கியராஜ் அவருக்கு பையனா சுரேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இவர் அந்த படத்தில் நடிக்கும்போது இவரோட வயசு வந்து 7. நான் தெரியாம செஞ்சிட்டேன், இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நடிகர் சூர்யா கிரண், இது இவருடைய அன்றின்று புகைப்படம். நடிகை பிரியதர்ஷினி, இவங்க ஜூன் 4ஆம் தேதி 1976 வருஷத்தில் வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 50. இவங்க தாவணி கனவுகள் படத்தில் குழந்தை நட்சத்திரமா, பாக்கியராஜ் அவங்களுக்கு நிறைய தங்கச்சி வந்திருப்பாங்க. அதில் கடைசி தங்கச்சியாக வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க இந்த படத்தில் நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 8. இவங்க இந்த படத்துக்கு அப்புறமா இதய கோயில், கல்கி, காளிதாஸ், புலி வருது இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க. கோலங்கள், தமிழ் கடவுள் முருகன், எதிர்நீச்சல் இந்த சீரியலுமே வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க 2002 வருஷம் ரமணா கிஷோர் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு சூர்யா அப்படிங்கிற ஒரு பையன் வந்திருக்காங்க. நடிகை பிரியதர்ஷினி, இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம். கே பாக்கியராஜ், அவருடைய படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் அவருடைய படங்கள் பற்றி உங்களுக்கு இருக்க மெமரிஸை பற்றியும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பார்த்த இந்த குழந்தை நட்சத்திரங்களில் உங்களோட ஃபேவரட் யார், அவங்க நடித்த படங்களே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.